லோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நல்ல மகிமையான இந்த வேளையில் கடந்த நாட்களிலே ஜீசஸ் மூவ்மெண்ட் கிறிஸ்டியன் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் கருங்கல் என்கிற பெயரில் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறதான இந்த சிறு உத்தியமத்தை யூடியூப் சேனல் மூலமாய் சத்தியவசனத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும், மெய்யான உபதேசத்தினுடைய சத்துக்களை ஆவியினால் ஏவப்பட்டு அடியான் உணர்த்தி தந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற இந்த முயற்சியில் அடியான் உட்பிரவேசித்து மூளைக்கல்லாகிய சத்தியவேதம் சொல்லும் தேவன் ஒருவரே என்கிற ஒரு பகுதியையும், அஸ்திபார கற்களாகிய மறைந்து போன ஞானஸ்நான உபதேசங்கள் என்கிற பெயரிலும் நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ரெண்டு பகுதிகளிலும் சுருக்கமான வசனங்களை கொண்டு சுருக்கமாகத்தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் அநேகமான ஆழமான காரியங்கள் நிறைய கிடைக்கிறது. ஆனால் நீண்ட அளவும் இந்த செய்தியை கவனித்து எங்களோடு இணைந்த அநேக தேவ மக்கள், நீங்கள் இந்த செய்தியை கவனிக்கும்போது ஒரு சில நேரம் நீங்களாயிருக்கிற நிறைய பிரச்சனைகள், நீங்கள் எதிர்பார்க்கிறதான நிறைய காரியங்கள், இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான பல அற்புதங்கள் தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற எண்ணத்தோடு இருக்கிற பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறது நிமித்தம் எதெங்கிலும் ஊழியக்காரன் அப்படி ஏதாகிலும் விதத்தில் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரா என்று தானே இந்த செய்திகளை நீங்கள் கவனித்து வந்தீர்கள். ஆம், நீங்கள் அப்படித்தான் இதை கவனித்து வந்தீர்கள். ஆதலால் அப்படி உங்களுக்காக ஜெபிக்க நானும் இட நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். முந்தி நாம் ஆயிருக்கிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னே பூமி முழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு கழுவப்பட்டவர்களாய், அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாய், அவருடைய ஆவியினால் முத்திரிக்கப்பட்டவர்களாய் பல கோடி மக்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற பல சூழ்நிலைகளை ஆவியானவர் காண்பிக்கிறார். உடைந்து நொறுங்கின ஹிருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றினதிலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான சலிப்புகளும் சஞ்சலங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் முடுக்கங்களும் ஊழியத்தின் பாதையில் கடந்து சென்றவர்களுக்கு பலவிதமான மானசீகமான நெருக்கடிகள், சாரீரிகமான நெருக்கடிகள், துன்பங்கள், உபதிரவங்கள் போன்றவைகளால் ஒடுங்கி இருக்கிற அநேக மக்களை தேவன் காண்பிக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் ஆயிருந்து தன்னால் இயன்ற அளவுக்கும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து முடித்து எப்பொழுது மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு தன்னுடைய வேலை எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிற அநேக ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளாயிருக்கிற தாய்மார்களையும் அடியானுடைய உள்ளத்தில் ஆவியானவர் உணர்த்துகிறார். அது மட்டுமல்லாமல் ஊழியத்தின் பாதையில் ஆயிருந்து ஆக்சிடென்ட்கள் மூலமாய் மருத்துவமனைகளில் வியாதியின் பிடிகளால் மருத்துவமனைகளில் ஆயிருக்கிற அநேகம் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் காண்பிக்கிறார். இவர்கள் எல்லாம் ஒரு கணம் உள்ளடக்கி கொண்டு ஒரு வார்த்தை நாம் ஜெபிக்கப் போகிறோம். மட்டுமல்லாமல் பூமி முழுதும் இன்றைய நாட்களில் சுவிசேஷத்தின் பகுதியிலாய் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், தேவஜனங்கள் அவர்கள் நடத்தி வருகிறதான பலவிதமான கூடுகைகள்,
கூட்டங்கள், உபவாச ஜபங்கள், விழிப்பு ஜபங்கள், காத்திருப்பு ஜபங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், குரூசைடுகள் போன்ற பலவித ஆவிக்குரிய கிரியைகளை நடப்பித்து வருகிற அத்தனை பரிசுத்தவான்களை ஒரு கணம் நினைத்து கொண்டாடியான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல இயேசுவே, அருமை பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ அடியான் உம்மண்டையில் ஏறெடுத்ததான விண்ணப்பங்களின்படி பூமி முழுவதும் உம்முடைய இரத்தம் கொண்டு கழுவப்பட்டு, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு, உம்முடைய ஆவியினால் முத்திரிக்கப்பட்டு, ஆண்டவரே பூமி முழுவதும் அது நாமத்தை தொழுது கொண்டு வருகிற அத்தனை தேவ பிள்ளைகளையும், தேவ பிள்ளைகளுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் ஒரு கணம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களாயிருக்கிறதான சூழ்நிலைகளுக்குள்ளாய் உம்முடைய வல்லமை கடந்து செல்லடமே, தேவ வல்லமை கடந்து செல்லடமே. மரண வியாதியோடு மரணத்தோடு நெருங்கி கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்கால், தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களே, உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தம் கொண்டு கழுவி, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு, உம்முடைய ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களையும், தேவ பிள்ளைகளையும், குடும்பங்களையும், சபைகளையும், ஊழியங்களையும், ஊழியக்காரர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏதேது விதத்தில் உள்ள நெருக்கடிகளால் ஒடுங்கி பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அந்த கண்ணீரை காண்கிற தேவன் அவருடைய கண்ணீரை துடைத்து, அவருடைய கண்ணீரினால் உள்ள வேதனைகளை எல்லாம் நீக்கி தேவரீர் அவர்களை குணப்படுத்தி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல காரியங்களிலும் கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மரணப்படுக்கையில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களை அடியானுடைய கண்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. மரணப்படுக்கையில் எப்பொழுது என் வேலை வரும் என்று காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வியாதி படுக்கையில் எப்பொழுது என் வேலை வரும் என்று காத்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம் ஐயா. ஒருவேளை தேவனே, மரணப்படுக்கையில் இருக்கிற அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இன்னும் உயிரோடு இருந்து நம்முடைய ஊழியத்தை நிறைவாக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்ட பாத்திரங்களாக இருக்குமானா தேவனே, அவர்கள் உம்முடைய வல்லமை தொடனமே, தேவ வல்லமை தொடனமே. அவர்களுக்கு இருக்கிற எப்பேற்பட்ட மரண வியாதியினுடைய கட்டுகளை தேவன் அறுத்து மாற்றி கண்ணிகள் தரை புண்டு போகச் செய்து, ஆண்டவரே, வியாதியின் ஜீவன் பட்டு போகச் செய்து திரும்ப உயிர்ப்பித்து மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று எங்களுக்கு கட்டளையிட்டவரே, எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவரே, உம்முடைய நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வியாதி படுக்கையிலாய் இருந்து கொண்டு எப்பொழுது என் வேலை வரும் என்று காத்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை நீர் காண்பிக்கிறீர் அப்பா. அவர்களுக்கு இன்னும் வேலை வரவில்லை என்றால், தேவனுடைய வேலை இன்னும் வரவில்லை என்றால், ஆண்டவரை விதமான வியாதிகளால் ஒடுக்குகிற கட்டுகளை அறுத்து, ஆண்டவரை ஒடுக்குகிற தீமைகளை அகற்றி, ஒடுக்குகிற பலவீனங்களை நீக்கி, தேவரீர் அவர்களுக்கு திரும்பவும் தன்னுடைய புத்துயிர் கொடுத்து, புது ஜீவன் கொடுத்து, 38 வருட காலம் ஆண்டவரே பெதெஸ்தா குளக்கடவில் காத்து கடந்த மனுஷனை பார்த்து 7 ஆண்டு எடுத்து உன் கடைக்கு எடுத்து நட என்று சொல்லி ஆண்டவரை அனுப்பி விட்டீரே அப்பா. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி எடுத்து நிறுத்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆக்சிடென்ட்களினால் மருத்துவமனைகளில் பலவிதமான துயரங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மற்றும் ஆண்டவரை அவ்விதமான துயர்களில் அகப்பட்டு ஆண்டவர் வரை யாராக எனக்கு ஜெபிக்க மாட்டாரா என்று என்கிற அத்தனை மக்களுக்கு மேலும் வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லம் அவர்களில் இறங்குவதாக. அப்பேற்பட்டதான ஆண்டவரே துயரங்களில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் மருத்துவமனைகளில் அவசியமாய் இருக்கிறதோ அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப அற்புதங்களை நீர் செய்து, அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அதிசயங்களை நீர் செய்து அப்பா, ஆண்டவரே, துயரங்களில் இருந்து அவர்கள் மீண்டு வந்து உமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க உதவி செய்யுமான். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். அநேக பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரே வியாதியின் கொடுமையிலும் நோய்களின் கொடுமைகளிலும் இருந்து கொண்டு கதறிக்கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை நீர் காண்பிக்கிற வண்ணமாய் தேவரீர் அவர்களை எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தும். தேவரீர் பலப்படுத்தும். நம்முடைய வல்லமை கடந்து சொல்லட்டும். தேவ வல்லமை கடந்து சொல்லட்டும் ஆண்டவரே. அவர்களை குணப்படுத்தும் ஐயா, அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியின் ஆண்டவரே, அக்கினிமயமான வல்லம் அவர்களில் இறங்கி ஆண்டவரே, சிம்சோனை கட்டின் அக்னி நாற்கயிர்கள் தீயினால் பட்டு கருகிறது போல தேவ வல்லமையினால் அவர்களை கட்டியிருக்கிறதான கட்டுகள் எல்லாம் அருந்து, வியாதியின் கட்டுகள் அறந்து, நோய்களின் கட்டுகள் அறந்து, பலவீனங்களின் கட்டுகள் அறந்து, பரிபூர்ண சுகபலன் ஆரோக்கியம் நீர் அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே.
நீர் அற்புதம் செய்யுங்க, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னும் விடுபட்ட அநேக காரியங்கள் உண்டு கர்த்தாவே, அவைகள் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தம் கொண்டு கழுவப்பட்டு உம்முடைய நாமம் தெரிப்பிக்கப்பட்டு உம்முடைய ஆவினால் முத்திரிக்கப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களுக்கு மேலும் உம்முடைய கிருபை பூரணமாய் தங்கி இருக்க செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இன்றைய நாட்களில் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆசுதிக்கிறோம். உம்முடைய இரத்தம் கொண்டு கழுவப்பட்டு உம்முடைய நாமம் தெரிப்பிக்கப்பட்டு உம்முடைய ஆவினால் முத்திரிக்கப்பட்ட நம்முடைய ஜனங்கள் கூடி சேர்ந்து நடப்பித்து வருகிற அத்தனை கூடுகைகள், கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், விழிப்பு ஜபங்கள், காத்திருப்பு ஜபங்கள், அபிஷேக கூடுகைகள் மற்றும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நடப்பித்து வருகிற அத்தனை கிரியைகளிலும் நம்முடைய வல்லமையும் ஜீவனும் மகிமையும் இறங்கி நம்முடைய நாமத்தினாலே எவ்விதமாய் தேசத்தின் குட்டிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதோ அவ்விதமாய் ஆசீர்வதித்து இன்னும் ரட்சிப்பு காணாத, பாவ உணர்வு அடையாத, ஆண்டவரை பாவத்தை பற்றின உணர்வே இல்லாமல் இருக்கிற அநேக ஆயிரங்களுடைய ஹிருதயங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு நேராய் திரும்பும்படி செய்து, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் திரும்பும்படி செய்து, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய பிரசங்க சத்தம் கேட்கும் போதே அப்படிப்பட்ட பாவ உணர்வும் மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் நீர் உண்டு பண்ணி தேசத்தின் குடிகளை ரட்சித்தும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் தொழில் மேഖലയിൽ, வியாபார மேഖലയിൽ கடன்பட்டவர்களாய் கடத்திலிருந்து மீண்டு வர இயலாமல் திணறி தவித்து வரக்கூடியதான வருமானத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் அடைந்து இது என்ன செய்வேன் என்று திகைத்து கொண்டிருக்கிற, கடன்களால் ஒடுங்கிக் கொண்டிருக்கிற, தொழில் மேഖലയിலாக இருந்து கொண்டு, வியாபார மேഖലയിலாக இருந்து கொண்டு கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், எனக்காக யாராகிலும் ஜெபிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஒரு கணம் ஜெபிக்க வருகிறோம். அது மட்டுமல்லாமல் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டிருக்கிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வருகிறோம். அது மட்டுமல்லாமல் திருமண வாழ்வுக்காக ஏற்ற துணைகளை கிடைக்காமல், ஏற்ற துணைகளை கண்டடைய இயலாமல், வயது அதிகரித்து கொண்டு போய் இன்னுமா என்று வேதனையோடு இருக்கிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கிடைக்க பண்ணும்படி, அது மட்டுமல்லாமல் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வருடங்கள் கடந்தோடியும் காணவில்லையே என்று வேதனையோடு ஏங்கி தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்க வருகிறோம். அது மட்டுமல்லாமல் எஜுகேஷனல் லோன் எடுத்து அது திரும்ப கட்ட இயலாமல், வேலையும் இல்லாமல், கட்ட வழிகளும் இல்லாமல் ஊழியத்தின் பாதையில் திணறுகிறவர்களாயும் மற்றும் குடும்ப ஜீவியங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அகப்பட்டு கிடக்கிறதாயும் இருக்கிற அநேக மக்களை தேவன் காண்பிக்கிறார். அவர்களுக்கு எல்லாருக்காகவும் ஒரு கணம் ஜெபிக்க வருகிறோம். ஆம் நல்ல இயேசுவே, வேண்டும் உம்முடைய சமூகத்துக்கு கடந்து வருகிறோம். தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் இந்த ஜெப நேரத்தை கவனித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மேலும் அமரட்டும் ஐயா. தொழில் மேഖലയിൽ வருமான மார்க்கத்தில் கடன்பட்டவர்களாய் ஒடுங்கி போய் நெருக்கத்தில் இருந்து யாராகில எனக்கு ஜெபிக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருந்து இந்த ஜெப நேரத்தில் கலந்து கொண்டிருக்கிற, இந்த ஜெப நேரத்திலும் கூட கலந்து கொள்ள இயலாமல் இருந்து கொண்டிருக்கிற, இதை பார்க்கிறதற்கு கூட வழி இல்லாதிருக்கிற அநேக மக்களை நினைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரே, தொழில் மேഖലയിൽ, வியாபார மேഖലയിൽ
வருமான மார்க்கத்தின் ஊற்றுக்கண்கள் அடைக்கப்பட்டவருடைய ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும்படி உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கட்ட நெருக்கத்திலிருந்து விடுதலையானவர்கள், தொழில் மேഖലയിൽ ஆண்டவரே, வியாபார மேഖലയിൽ விடுதலையானவர்களின் நல்ல சாட்சிகளை கேட்க எங்கள் அப்பா தாமே இப்பொழுது இறங்கி வந்து அப்படிப்பட்ட கண்ணியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு கட்ட பாரங்களிலிருந்து மீண்டு வந்து நற்சாட்சிகளாய் தேவனை மகிமைப்படுத்துகிற அநேகரை நீர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருந்து ஹல்லேலூயா, இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீருடைய அபிஷேகத்தின் ஊற்று அவர்களுக்கு திறந்து கொடுத்து பரிசுத்தாவின் உன்னத பலத்தால் இடைகட்டி இந்நாட்களில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நிற்கிற ஒரு புத்தியுள்ள கன்னியை போலும் ஜனம் விளங்க நிற்கிருபையை பாராட்டும். கற்று கிருபையை பாராட்டும் ஆண்டவர், கற்று கிருபையை பாராட்டும் ஆண்டவர். இயேசுவே, திருமண வயது வந்தும் தங்களுக்கு ஏற்றதான வாழ்க்கை துணைகளை கண்டடைய இல்லாமல் இன்னும் வயது கடந்து போகிறதே என்ற வேதனையோடு இருந்து கதறுகிற அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அது தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் உலகத்தினுடைய எந்த கோணங்களில் எந்த பகுதிகளில் இருந்து கொண்டு ஆண்டவரை தனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிற எப்பேற்பட்ட ஒரு தேவ ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு நீர் அற்புதம் செய்யும். தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். ஏற்றதான வாழ்க்கை துணைகளை கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஏற்றதான வாழ்க்கை துணைகளை கொடுத்து நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர், மகிமைப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, திருமணமாகியும் ஒரு குழந்தை வாக்கியம் இல்லையே என்று வேதனையோடு தவித்து இன்னுமா காத்திருக்க வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிற அப்படிப்பட்டதான குடும்ப ஜீவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் அற்புதம் செய்வீராக. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் கிருபத்தின் கனி அவரால் வரும் பலன் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் தேவரீர் அளிக்கிற சுதந்திரமாய் பலனாய் அவர்களுக்கு ஏற்றதான வேளையில் இன்னும் காலதாமதம் பண்ணாமல் அதிசயமாய் சாராளை நினைவு கூர்ந்த தேவன், ராகேலை நினைவு கூர்ந்த தேவன், ரெபெக்காளை நினைவு கூர்ந்த தேவன், உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்தவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே அப்பா, நீருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே ஆண்டவரை. எஜுகேஷனல் லோன் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அதை திரும்ப கட்ட இயலாமல், ஆண்டவரை திரும்ப கட்ட இயலாமல், ஹல்லேலூயா, உண்மையாய் திரும்ப கட்ட இயலாமல் வேறு வழிகள் இல்லை, கதி இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை என்று தவிக்கிற அப்படிப்பட்டதான மக்களுக்கு இன்னும் காலதாமதம் பண்ணாமல் அவர்களுடைய படிப்புக்கேற்ற எந்த விதமான எஜுகேஷன் லோன் எடுத்தோமோ அந்த விதமான வேலைகளை அவர்களுக்கு கொடுத்து தேவரீர் அதிசயம் செய்து ஒரு வேலை கிடைத்த இந்த காலத்தை வீட்டலாம் என்று தான் எடுத்தாங்க ஆண்டவரே. அது கட்ட முடியாது இருக்கிற அப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஐயா. நம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். இன்னுமாய் மருத்துவமனைகளில், அநேக மருத்துவமனைகளில் சடனே வந்த வியாதிகளினால் அலைச்சலாய் எங்கு போனால் விடுதலை கிடைக்கும் என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து ஓடிக்கொண்டு கண்ணீரோடு காணப்படுகிற, தங்களுக்குள்ள ஆஸ்திகளை விட்டு பெருக்கியும் கடன் தீர்க்க இயலாமல் காணப்படுகிற அப்படிப்பட்ட மக்களை தேவரே நீர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், நீர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளில் அவ்வளமாய் அலைந்து திரிந்து கொண்டு வியாதியின் ஹாலில் கொடுமையிலிருந்து தவிக்கிற அத்தனை மக்களையும் நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷா கேன்சர் வியாதியினுடைய கொடுமைகளால் ஒடுங்கி இந்நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள், உம்மை தேடுகிற மக்கள், உம்மை பின்பற்றுகிற மக்களுக்கு கூட அப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் உண்டாகி அந்த வியாதியினுடைய கொடுமைகளால் ஒடுங்கி நெருங்கி கதறி பலர் ஆப்ரேஷன்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பலர் இன்னும் ஆண்டவரை கீமோ தெராப்பியில் காத்து கொண்டிருக்கிறது. தனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளை நினைத்து, புருஷனை நினைத்து, ஆண்டவரே தான் செய்து வந்த வேலைகளை நினைத்து கண்ணீரோடு இருக்கிற அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் ஒரு கடை நினைத்து ஜெபிக்கிறோம். அதுபோல வியாதிகளின் கொடுமைகளால் ஒடுங்கி கிடக்கிற அத்தனை மக்களையும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் ஒருவர் தான் சௌக்கியதாயகர், நீங்கள் மட்டும்தான் குணமாக்க முடியும்.
மனுஷனை உண்டு பண்ணின உம்முடைய கரமே வியாதிகளை நீக்கி குணமாக்க கூடுமையா. நீர் அந்த அற்புதம் செய்யும். அப்படி உமக்கு காத்திருக்கிற அத்தனை மக்களுக்கு நீர் அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தருகிறோம். தொடர்ந்துள்ள ஆண்டவரே நாட்களிலும் தொடர்ந்து இந்த ஜெப நேரத்தை ஆண்டவரே துவங்குவதற்கு தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் இன்றைய நாளில் நாங்கள் சுருக்கி கொள்ளுகிறோம். தொடர்ந்துள்ள நாளும் வேளைகளும் கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட ஜெப நேரத்தை ஏற்படுத்தி ஜெபிக்க கிருபை தாரும். தேவரீர் இந்த ஜெபத்தினால் நீங்கள் செய்த அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அநேக மக்களை நீர் எழுப்பி தாரும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் மகிழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக யாராகிலும் ஜெபிக்க மாட்டாரா என்று நீங்கள் தவிக்கிற எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து ஜெபிக்கும்படி நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் நீங்கள் பார்க்கிற இதே யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸ் பகுதியில் அனுப்பி கொள்ளுங்கள். இல்லையென்றால் ப்ரேயருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்கள். உங்களுக்காக எந்த நேரத்திலும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதாயிருக்கும் என்று சொல்லி இன்றைய நாளில் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தோடு உங்களோடு இருந்து அற்புதம் செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.